இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. ஒருத்தரோட குடிப்பழக்கம் அந்த குடும்பத்தையே எப்படி சீரழிக்குதுன்றதுக்கு இதாங்க ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. நேற்று மலையனூரில் வேஷம் போட்டு நான் உட்காந்துருந்தேன். அப்போது ஒரு அம்மா ஒருத்தவங்க வெயிட்டுமாக பயங்கர கம்பீரமாக இருந்தாங்கன்னா, ரொம்ப குண்டாக இருந்தாங்க அந்த பாட்டி. கருப்பாக இருந்தாலும் வெயிட்டுமாக பயங்கரமாக இருக்காங்க அவங்க. எதுக்குமே கலங்காத பாட்டி மாதிரி தான் தெரியுறாங்க. ஆனால் என்னை கை பிடிச்சிட்டு அவங்க அழுதாங்க. என்னம்மான்னு கேட்கும்போது, அம்மா எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுமா, பொண்ணை கட்டி கொடுத்தேன். அந்த பொண்ணு ரொம்ப பெரிய இடத்துல நல்லபடியாக வாழுதுமா. பையனால் தாம்மா எனக்கு தொல்லை. என் கணவரும் இறந்துட்டார், அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டார் போல இருக்கு. குடிச்சிட்டு குடி அப்படி குடிக்கிறாம்மா. கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டு அடிக்கிறாம்மா. என்னால் தாங்கவே முடியலம்மா வலியை. அப்படி அவன் பண்ணுற டார்ச்சருக்கு கோச்சிட்டிங்கன்னா வெளியே ஊருக்கு போனோன்னா கூட திரும்பி வந்தாலும் வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டான். பயங்கரமாக அடிக்கிறாம்மா என்னை போட்டு. 10 நாளாக இந்த மலையனூர் கோயிலில் தான்மா, இந்த அம்மா கோயிலில் தான் பத்து கிடக்குறம்மா. கட்டின புடவையோடு கோச்சிட்டு வந்துட்டோம்மா அப்படின்னாங்க. அவருக்கு மனைவி குழந்தெல்லாம் இல்லையான்னு கேட்டப்போ 2 பொண்டாட்டி கட்டினாம்மா. ஒரு பொண்டாட்டி அதுவும் கோச்சிட்டு போயிடுச்சு. 2வது கட்டினான், அந்த பொண்ணும் வாழ மாட்டேன்னு போயிடுச்சு. இவன் பண்ணுற ராவடிக்கு எந்த பொருளும் வீட்டில் வைக்க மாட்டாம்மா. எல்லாத்தையும் விற்று குடிச்சிட்றாம்மா. ஒரு தட்டு, தாம்பால் தட்டோ குடமோ பித்தளை பொருள் ஒரு பொருள் வைக்க முடியலம்மா வீட்டில். எல்லாத்தையும் விற்று குடிச்சிட்றான். அவனால் என்னால் நிம்மதியாக வயசான காலத்தில் எனக்கே ஒரு பிபி சுகர்லாம் இருக்குமா, இப்படி டார்ச்சர் பண்ணுறாம்மா எங்களை அப்படின்ட்டு அழுகுது அந்த அம்மா. கட்டின புடவையோடு இங்கே 10 நாளாக இங்கே தாம்மா கிடக்குறேன் அந்த கோயிலில் அப்படின்றாங்க.